ஹே தேர் வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் ஐடினா என்ன அண்ட் ரெக்கார்ட் ஐடிக்கு வந்து ரெண்டு ஃபேஸ் இருக்குது ஆக்சுவலாக 15 டிஜிட் அண்ட் 18 டிஜிட் அப்படின்னா என்னன்ட்டு இந்த வீடியோவில் கிளியராக டிகோட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரெக்கார்ட் ஐடின்றது. நம்ம ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறோன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுறது தான் வந்து ரெக்கார்ட் ஐடி. ஓகேவா? இப்போ நம்ம ரெக்கார்டு ஐடியை டிகோட் பண்ணுவோமே. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா 18 டிஜிட் ரெக்கார்ட் ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தான் வந்து எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்த ரெக்கார்டுன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் யூஸ் பண்ணும் சேல்ஸ்ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் 3 டிஜிட் வந்து இந்த ரெக்கார்டு எந்த சர்வர் இன்ஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 7th கேரக்டர் வந்து தே ஜஸ்ட் லெஃப்ட் ஃபார் தி ஃபியூச்சர் யூஸ். இப்போ வரைக்கும் அது யூஸில் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த 7th டிஜிட் வந்து எப்பயுமே 0ல் தான் இருக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்க 8 டிஜிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெக்கார்டை குறிக்கும். அண்ட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்சென்சிட்டிவ் சிஸ்டம்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் 15 டிஜிட்டுக்கும் 18 டிஜிட்டுக்கும் என்னன்ட்டு கிளியராக பார்ப்போம். ஓகேவா? டோன்ட் வரி. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வந்து எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரெக்கார்டு வருதுன்ட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்காக சேல்ஸ்ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து ப்ரீடிஃபைன்டான ஒரு ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துரும். இப்போ அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுற ரெக்கார்டு எல்லாமே வந்து நாட் ஒன்ன்ற ப்ரிஃபிக்ஸ் வச்சு தான் ஆரம்பிக்கும். அண்ட் கான்டாக்ட் நாட் 3, யூசர் நாட் 5 சொல்லிட்டு ஒரு ப்ரீடிஃபைன்டான ப்ரீஃபிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபைன். இப்போ நம்ம ரெக்கார்டே ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. லெட்ஸே வந்து நான் ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நாட் ஒன்ன்ற ப்ரீஃபிக்ஸ் இருக்குது. அண்ட் லெட்ஸே நான் வந்து ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் 3ன்ற ப்ரீஃபிக்ஸ் இருக்குது. பட் இதுவே நம்ம கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இட் வில் பி ஸ்லைட்லி வேரியிங். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ நாட்னு இருக்கு இல்லையா? இப்போ ஏ நாட்னு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட் ரெக்கார்டுக்குமே வந்து ஏ நாட் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்படி தான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் வில் பி ஃபிக்ஸிங் த ப்ரிஃபிக்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஃபைன். இப்போ நம்ம 15 டிஜிட் வர்சஸ் 18 டிஜிட் ரெக்கார்ட் ஐடினா என்னன்ட்டு கிளியராக பார்ப்போமே. சேல்ஸ்ஃபோர்ஸ் அவங்க பிகினிங் ஸ்டேஜ் எல்லாம் வந்து அவங்க ரெக்கார்ட் ஐடி வந்து 15 டிஜிட்டில் தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா என்ன? நம்ம சிம்பிளிசிட்டிக்காக இப்போ அந்த 15 டிஜிட் ரெக்கார்ட் ஐடி தான் வந்து இந்த ஏபிசின்ட்டு அசியூம் பண்ணிக்க போகிறோம். லெட்ஸே நீங்கள் ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஏபிசின்ற ஒரு ரெக்கார்ட் ஐடி ஜென்ரேட் பண்ணி அசைன் பண்ணிடுச்சு, கேபிட்டல் ஏபிசி. அண்ட் செகண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறீங்க அண்ட் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஏபிசின்ற ஒரு ரெக்கார்ட் ஐடி கிரியேட் பண்ணி அந்த ரெக்கார்டுக்கு அசைன் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் அ யூஸராக நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட போயிட்டு கேபிட்டல் ஏபிசி உள்ள ரெக்கார்ட் ஐடி வச்சிருக்க ரெக்கார்டு வந்து நீ எடுத்துட்டு வானா சேல்ஸ்ஃபோர்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை பிகாஸ் இட் கேன் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர். ஓகேவா? அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காது. பட் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னா நீங்கள் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்லாம் வந்து லெட்ஸை நீங்கள் எக்ஸ்டர்னல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுறீங்க. அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் சிஸ்டம் கேன் பி கேஸ் சென்சிட்டிவ் அண்ட் மே நாட் பி கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா? லெட்ஸே உங்களோட எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் 2 ரெக்கார்டு வந்து புஷ் பண்ணிட்டீங்க, கேபிட்டல் ஏபிசி உள்ளது அண்ட் ஸ்மால் ஏபிசி உள்ளது. இஃப் சப்போஸ் உங்களோட எக்ஸ்டர்னல் சிஸ்டம் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவாக இருந்தால் இட் கான்ட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேபிட்டல் ஏபிசி அண்ட் ஸ்மால் ஏபிசி. அண்ட் ஆஸ் அ யூஸராக வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சிஸ்டம் கிட்ட போயிட்டு எனக்கு கேபிட்டல் ஏபிசி உள்ள ரெக்கார்டு எடுத்துட்டு வானா இட் வில் ஜஸ்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் பிகாஸ் இட் கான்ட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் 2 கேப்ஸ் அண்ட் லோவர் லெட்டர்ஸ். ஸோ இந்த இஷ்யூவை போக்குறதுக்காக தான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ட்ரடியூசஸ் 3 ரேண்டம் கேரக்டர்ஸ் அட் தி லாஸ்ட். சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் தப்பி தவறி ஃபர்ஸ்ட் 15 டிஜிட் வந்து ஒரே மாதிரியே ஜென்ரேட் பண்ணிட்டனாலும் ஐ வில் ஜஸ்ட் ஆட் சம் ரேண்டம் கேரக்டர்ஸ் டு தி லாஸ்ட் ஸோ தட் கம்பைண்டாக 18 டிஜிட்ஸில் வந்து இட் வில் பி யூனிக் தான்ன்ற ஒரு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு வருது. அண்ட் இதுதான் வந்து கேஸ் சேஃப் ஐடின்னு சொல்கிறோம். அந்த 18 டிஜிட் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம கேஸ் சேஃப் ஐடின்னு சொல்லுவோம். ஃபைன். இப்போது நீங்கள் அந்த 18 டிஜிட் உள்ள ரெக்கார்ட் ஐடி வந்து எக்ஸ்டர்னல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 டிஜிட் வந்து சேமாக இருந்தாலுமே வந்து கம்பைண்டாக அந்த 18 டிஜிட்ஸ் பார்க்குறப்ப இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட் ஐடிஸ் இல்லையா? ஸோ இப்படி தான் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் அந்த கேஸ் இன்சென்சிட்டிவ் உள்ள எக்ஸ்டர்னல் சிஸ்டம் இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணுச்சு. இப்போ 18 டிஜிட் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ்னு சொன்னீங்க.
லெட்ஸ் சே இந்த யூஆர்எல்ல வந்து இது 18 டிஜிட் இருக்கிறது யூஆர்எல், ஓகேவா? நான் வந்து இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ போட்டு என்டர் பண்ணால் சேல்ஸ் ஃபோர்ஸ்னால இந்த ரெக்கார்டு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஆக்சுவலாக முடியாது. ஏன்னா வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான் ஸ்டில். பட் திஸ் 18 digit was made for the system which are case insensitive, ஓகேவா? பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 digit கொடுத்தாலுமே வந்து இட் கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ரெக்கார்ட். லெட்ஸே வந்து நான் லாஸ்ட் 3 digit வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் என்டர். நவ் சேல்ஸ்ஃபோர்ஸ் கேன் ஸ்டில் ஏபிள் டு ஐடென்டிஃபை அ ரெக்கார்ட். ஐ ஹோப் சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட் ஐடியோட கிளாசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் 15 digit அண்ட் 18 digitனா என்னன்ட்டு இனிமேல் உங்ககிட்ட யார் கேட்டாலுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். That's it for this video. See you next video. Thank you. Bye-bye.